மொத்தம் ABCDE சொல்லி நம்ம தீய 5 வகையா பிரிக்கலாம். ஏன்னா இதை மட்டும் கொஞ்சம் சிம்பிளா முடிச்சுடுங்க. மொத்தம் எரிந்து சாம்பலாகக்கூடிய பொருள் கார்பனைசேஷன் பயன் சொன்னோம்ல. எந்தெந்த பொருளை எரிந்து சாம்பலாகுதோ அது ஃபுல்லா கார்பனைசேஷன் பயன்படும். இந்த பொருளை நம்ம தண்ணி ஊற்றி அணைக்கலாம். என்ன இப்போ ஒரு கூரை வீடு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? பைசைஸில் போய் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது பயிர் கால் வண்டி வேலை வந்து பார்த்தீங்களா பசங்களா? ஒரு கூரை வீடோ ஏதோ ஒரு வீடு பிடிச்சி நம்ம வண்டியிலேருந்து தண்ணியை ஊற்றி தீய அணைக்கிறோம். அதே மாதிரி வைக்கோல் படப்பை தீ பிடிச்சோம். இந்த மாதிரி எந்தெந்த பொருளை எரிந்ததுக்கு அப்புறம் நம்ம கரியா மாறுதுல கார்பனா மாறுதோ அதை ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றி அணைக்கிறோம். அதெல்லாம் கார்பனைசேஷன் பயன் சொல்கிறாங்க. ரெண்டாவது ஆயில் பயன், எண்ணெய் பொறுத்துக்கணும்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வீட்டில் அன்றாட நம்ம பயன்படுத்த என்ன இரும்பு சட்டில் ஒரு அப்பளம் சொல்லிட்டு இருக்கோம். திடீர்னு அப்பளை சட்டி பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி தூக்கி ஊற்றுவோமா? தண்ணியை தூக்கி நம்ம ஊற்றக்கூடாது. என்ன காரணம்னா தண்ணியோட அடர்த்தி அதிகம், நம்ம எண்ணெயோட அடர்த்தி கம்மி. நீங்கள் தண்ணியை தூக்கி எண்ணெய் மேலே ஊற்றுனாலும் எண்ணெயை தூக்கி தண்ணியை ஊற்றுனாலும் மிதக்கிறது எண்ணெயாக தான் இருக்குங்க. அப்படிங்கும்போது அந்த எண்ணெய் பிடிச்சி எண்ணெய் படலாம் தீப்பட்டி எரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால் எக்காரணம் கொண்டு நம்ம ஒரு சமையலில் ஏற்பட்டாலும் மற்ற இடங்களில் ஏற்பட்டாலும் நம்ம எக்காரணம் கொண்டும் நம்ம தண்ணியை தூக்கி எண்ணெய் படத்துக்கு மேலே ஊற்றக்கூடாதுங்க. இப்போ நம்ம வேறு என்ன பண்ணலாம்? அது களி பொருள் இருக்கணும். ரெண்டாவது என்ன, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பம் இருக்கணும். மூணாவது காற்று இருக்கணும். 3 இருந்தால் தான் எரியும். இல்லை நம்ம இந்த 3ல் ஏதாவது ஒரு பொருளை நம்ம அப்புறப்படுத்தினோம்னா அந்த தீ எரிகிறது ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சிடும். இப்போ இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட வச்சு நம்ம என்னத்தை பயன்படுத்தலாம்? நம்ம காற்று அப்புறப்படுத்தலாம். என்ன மூச்சு திறன் தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு மனித மூச்செல்லாம் வர முடியுமா? அது மாதிரி அந்த எண்ணெய் படத்து மேலே அந்த காற்று போய் படாமல் தடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணெய் படம் நம்ம அணைஞ்சு போயிருங்க. இதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரே வழி சாக்கு. நம்ம வீட்டு பயன்படுத்துகிற சாக்கு. பிரியாணி மேலே நிறைய பேர் சாக்கு போட்டு பார்த்தீங்களா? அந்த சாக்கை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு அந்த எண்ணெய் படத்துக்கு நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் உள்ள காற்று போகாமல் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த எண்ணெய் படம் அணைஞ்சிடும். ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்ப்போம். அணைக்கிறது முன்னாடி என்ன எஃபெக்ட் தெரியணும்ல. தள்ளி தள்ளி தண்ணி ட்ராப் பண்ணுமா? தண்ணி ட்ராப் பண்ண நல்லா ஊற்று நல்லா ஊற்றுங்க. நம்ம தண்ணியை ஊற்ற அதோட எஃபெக்ட் குறையாம அதிகமாயிட்டு பாருங்க. இப்போ நம்மளுக்கு ஏன்னா இப்போ தீ எரிஞ்சு இருக்கிற தீ எந்த பக்கம் எரியுதோ அதுக்கு ஆப்போசிட் மாதிரி பண்ணணும். தீ எந்த பக்கம் பாருங்க, இதிலிருந்து இப்படி போயிட்டு இருக்கா, அதுக்கு ஆப்போசிட்டில் போடணும். இப்போ தீ வந்து எடுத்தோம்னா அது என்ன, தீ வந்து நம்ம பக்கம் பரவக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம தீ எந்த பக்கம் பற்றி போயிட்டு அதுக்கு எதிர்பக்கம் இருந்து நம்ம தீ அணைக்கணும். என்ன ஏன் வச்சு கொடுங்க எப்போ இழுத்து கொடுங்க. இங்கே போடுங்க, இங்கேருந்து போடுங்க. நான் தேவைப்பட்டு மாணிக்கவாசம் நிலைமையில் 8ஆவது படிக்கிறேன். சார் வந்து சொல்லியிருந்தாங்க தீத்தொண்டு வார விழா அப்படின்னா வந்து முன்னாடி வந்து யாருக்கு வந்து தீ விபத்தால வந்து இறந்தா வீரமரணம் அடைஞ்சாலும் வந்து அவர் நினைவாக வந்து கொண்டாடதான் வந்து இந்த விழா. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து இந்த விழா வந்து நடக்கும் அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தீ வந்து மனிதர்களுக்கு வந்து அதிக நன்மைகளுக்கு தான் பயன்படுது. அதை நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கையாண்டோம்னா வந்து அது வந்து நன்மைகளுக்கு பயன்படும். அதுவே நம்ம வந்து அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா வந்து அது மூலமாக வந்து உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து எண்ணெய் மூலமாக வந்து பற்றிக்கிற தீயை வந்து நம்ம வந்து நெருப்பால் வருது பற்றிக்கிற நெருப்பை வந்து நம்ம வந்து தண்ணியால் வந்து அணைக்க முடியாது. அதே மாதிரி வந்து மின்சாரத்தால் பற்றிக்கிற நெருப்பை வந்து தண்ணியால் அணைக்க முடியாது. அது வந்து நமக்கே வந்து உயிர் பாதிப்பு வரும். அப்படி இது எண்ணெயில் வந்து பற்றிக்கிட்ட வந்து நெருப்பை வந்து நம்ம எப்படி அணைக்கணும்னா வந்து ஒரு சாக்கு எடுத்து அது மேலே வந்து போட்டு அது மேலே போட்டோம்னா வந்து அதுவே அணைஞ்சிடும். ஏன்னா வந்து எரியறதுக்கு தேவையான வந்து காற்று தான் முக்கியம். அந்த காற்று மொத்தம் 3 பொருட்கள் இருக்கு. 3 பொருட்கள் ஒன்று இல்லைன்னா கூட வந்து அந்த நெருப்பு வந்து எரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து காற்று இல்லாதனால வந்து அந்த நெருப்பு வந்து அணைஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்து மண்ணை போட்டு வந்து நம்ம வந்து அதை வந்து அணைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் மேலே வந்து தீ பட்டுருச்சு அப்படின்னா வந்து முதல் வேலையாக நம்ம வந்து தண்ணி தான் வந்து அவங்க மேலே வந்து ஊற்றலாம். வேறு எதுவும் இங்கு மாவு அதெல்லாம் வந்து எதுவும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சார் வந்து சொல்லியிருந்தாங்க. சார் சொன்னால் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நிறையா விஷயம் வந்து இப்போ யாருக்காவது வந்து யாருக்காவது காலில் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அவங்கள வந்து எப்படி காப்பாற்றணும், அப்புறம் வந்து ஒருத்தர் முடியலைன்னா வந்து அவங்களாம் எப்படி காப்பாற்றணும், அந்த மாதிரி வழிமுறைகள்லாம் வந்து சார் வந்து சொல்லியிருந்தாங்க. சார் வந்து அதுக்கு வந்து நன்றி